அவங்க எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க நோட்டீஸ் விட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு எங்க இருந்து சார் அவங்களுக்கு காசு வரும்? ஒவ்வொருத்தரும் ஏதாவது பயன் அடைஞ்சிருக்காங்களா உங்களுக்கு ரசிகரா அவங்க இருந்து? தமிழக வெற்றி கழகத்திலே கூட நிறைய பேர் நிறைய நிர்வாகிகள் வந்து அதுல சேர்ந்து அவங்க பாட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க அவங்களா கேட்கல, நீங்களா அது வந்து பில்ட் பண்ணி ஸ்டாலின் அவர்களும் நீண்ட கால நண்பர்கள், சிறு வயதிலிருந்து நாங்க நிறைய எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு இருக்கு, ஒரு பெரிய புரிதல் இருக்கு அப்படின்னு நீங்க அவங்க ஸ்டேஜ்ல போய் நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க இதென்ன சாபம் விடுறீங்களா? யாரும் வந்துடக்கூடாதா? நீங்க வரணும்னு நினைச்சு எதெல்லாம் மாத்தணும். நேத்து ஒரு சென்சேஷனல் நியூஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் வித் ஆதவ் அர்ஜுன் அவர்களோட ஒரு இஷ்யூஸ் வந்து பெருசா போயிட்டு இருந்துச்சு. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நேத்து இரவே வந்து அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து அந்த பொருள் படும்படி நான் பேசல, ஒருவேளை உங்களுக்கு அது வருத்தத்தை அளிச்சிருந்ததுன்னா நான் ஓப்பனாவே நான் வந்து பகிரங்கமாவே உங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முடிச்சு அவ்வளவுதான். இது என்னது அந்த அளவுக்கு ஒரு விஷயமே இது கிடையாது. இதை ஏன் அவர் கொண்டுட்டு வந்தாருங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை பின்னாடி பேசுவோம். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இன்று காலையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த ரஜினி ரசிகர்களால் வந்து நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ரஜினி அவர்களோட அந்த கருத்துக்கு ஆதரவா ஒட்டப்பட்டிருக்கு. அது அவர்களோட தலைவருக்காக வேண்டி அவர்கள் ஒட்டியிருக்காங்க. அது ஓகே. நாம் என்ன இதை கேள்வி வைக்கிறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் வந்து ரஜினி அவர்களை ஃபாலோ பண்ணி எவ்வளவோ இன்னல்களை, பொருளாதார இழப்புகளை, வாழ்வியலை, அவங்களோட வேலை வாய்ப்பு, இப்படின்னு நிறைய விஷயங்களை இவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி ஒரு ஹோப் அவங்க மைண்ட்ல செலுத்தி வந்ததுனால அவ்வளோ ஒரு நெருக்கடி எல்லாம் சந்திச்சு அவங்க வந்து கடைசியில வந்து எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்லும்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நிறைய நிர்வாகிகள் சந்திச்சிருக்காங்க. அதை இல்லைன்னு மறுக்க முடியாது, அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. திருப்பியும் இப்போ வந்து இதை ஒரு சென்சேஷனல் இஷ்யூவா மாத்தி அவங்க எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க நோட்டீஸ் விட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு எங்க இருந்து சார் அவங்களுக்கு காசு வரும்? ஒவ்வொருத்தரும் ஏதாவது பயன் அடைஞ்சிருக்காங்களா உங்களுக்கு ரசிகரா அவங்க இருந்து? எதுவுமே இல்லை தானே. அப்போ திருப்பியும் வந்து அவங்களை அதுக்குள்ள நீங்க திருப்பி சிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவா ஒரு சரியில்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஒன்ஸ் வந்தீங்க, முடியலன்னு சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்ப நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்திலே கூட நிறைய பேர் நிறைய நிர்வாகிகள் வந்து அதுல சேர்ந்து அவங்க பாட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க அவங்களா கேட்கல, நீங்களா அது வந்து பில்ட் பண்ணி கொடுத்து ஏகப்பட்ட பஞ்ச் டயலாக் படத்துல பேசி அரசியல் சார்ந்து நான் சொல்றேன். அதுக்குள்ள வந்து அவங்களை இறக்கி அவங்க மனதளவுல வந்து ரஜினி சார் வந்து நம்ம தலைவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு, நமக்கெல்லாம் ஒரு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தவங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்மளை நம்ப வச்சு ஒருத்தரை பண்ணுனா அதுக்கு ஒரு வேற பேர் இருக்கு இல்லையா? அதை நாகரிகம் பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. அத மாதிரி திருப்பியும் அவங்களை உள்ள கொண்டாந்து இழுத்து விடுறீங்களே அப்படிங்கறத மிக வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே பொருளாதார வயதுல நலிவடைஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு இப்போ 75 வயது நெருங்க போறீங்கன்னா உங்க ரசிகர்கள் கிட்டத்தட்ட அது கிட்ட இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு 50 வயதுல இருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். இந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெருசுப்படுத்த வேண்டிய விவகாரமே கிடையாது. ஒருத்தருக்கு கருத்து சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கு. அது நீங்க உங்க கருத்துல நீங்க எதிர்த்து தெரிவிக்கலாம், அதுல எல்லாமே இருக்கு. இது அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கக்கூடிய வேலையே இல்லையே. என்னோட புரிதல்ல அவர் வராம போனதுக்கு இது காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத அவர் சொல்ற. ஏன்னா இதை ஏன் நம்ம வந்து பேசுறோம்னா, நீங்க பேசுற காலகட்டம், அவர் சொல்ற காலகட்டத்துல இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து அங்க இருந்தார். எந்த கட்சின்னு சொல்றாரோ அந்த கட்சியில அவர் பேக் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். அப்ப அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே, இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார்ல. இன்று வேணா நாகரிகம் கருதி இல்ல பொது இது அரசியல் எதிர்காலம் இதெல்லாம் வச்சு ஒரு இது பண்ணி உங்களுக்கு ஒரு அப்பாலஜி அவர் கேட்டிருக்கலாம். அதுதானே. அதுல என்ன ஒரு இஷ்யூ இருக்கு? நீங்க ஒரு கருத்து அப்படி கிடையாது, நீங்க ஆதவ அர்ஜுன் சொல்ற மாதிரி அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அது தவறான கருத்து, அது அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு வரியில நீங்க அடுத்த நாளே முடிச்சுட்டு போயிடலாமே. ஆனா 5 நாட்கள் கழித்து நீங்க இதுக்கு பதில் சொல்லும் போதுதான் இதன் பின்னணியில வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது பாக்குற எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா அது மாறி இருக்கு. உங்களால நீங்க வர முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் ரெடி ஆகுறாரு அப்படிங்கும் போதே நீங்க அவரை வந்து இன்டைரக்டா நிறைய இடங்கள்ல வந்து ஒரு குறைத்து மதிப்பிடுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா கழுகு கதையா இருக்கட்டும். அதே மாதிரி நீங்க யாரை எதிர்த்து இந்த சிஸ்டம் டோட்டலா கெட்டு போச்சு, எல்லாத்தையும் நான் டோட்டலா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்களோ அவங்க கிட்டே போய் நானும் ஸ்டாலின் அவர்களும் நீண்ட கால நண்பர்கள், சிறு வயதிலிருந்து நாங்க நிறைய எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு இருக்கு, ஒரு பெரிய புரிதல் இருக்கு அப்படின்னு நீங்க அவங்க ஸ்டேஜ்ல போய் நீங்க பேசுறீங்க. அப்போ அன்று நீங்க வந்து டோட்டலா மாத்தணும், சிஸ்டமே கெட்டு போயிருக்கு, மொத்தமா மாத்தணும்னு சொன்னதுல ஸ்டாலின் அவர்கள் இல்லையா? இதுதான் நம்ம கேள்வியா இருக்கு.
பிறகு திமுகவோட ஒரு ஸ்டேஜ்ல முதல்வர்களை வச்சுக்கிட்டே வந்து நீங்க இளையவர்களுக்கு முதியவர்கள்லாம் வழிவிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஐயா துரைமுருகன் அவர்கள் மாதிரி ஆட்களை நீங்க வந்து ஒரு நக்கல் நையாண்டி பண்ணி அப்போ நீங்க அது பேசும்போது உங்களுக்கு என்ன ஒரு 20 வயது நடிகரா நீங்க இல்லையே சார். இளையவர்களுக்கு மூத்தவர்கள் அரசியல் மட்டும்தான் வழிவிடணுமா, வேலை வாய்ப்புல மட்டும்தான் ஒண்ணுமா? நீங்க எல்லாம் விட மாட்டீங்களா? எத்தனை இளம் நடிகர்கள் வாய்ப்பே இல்லாம இன்னைக்கு இருக்காங்களா சார் நீங்க சார்ந்த துறையிலேயே? நீங்க மட்டும் எதுக்கு 75 வயசு வரை நடிச்சுட்டு விடாம அந்த இடத்த புடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க? அப்ப நீங்க உங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதையெல்லாம் பேசுறீங்க. ஒரு மூத்த பெரும் கலைஞன், ஒரு மக்கள் பார்வையில பெரிதா மதிக்கக்கூடிய ஒருவருக்கு சமூக அக்கறை வேண்டும். இதுதான் நேற்று வீடியோ கூட நாங்க பேசியிருந்தோம். அதை நீங்க செய்யணும். அப்போ ஒரு நம் துறையில இருந்தே ஒருத்தர் நாம சக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்த இன்னொருத்தர் போய் தொடராரு. அவருக்கு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அவர் நாளை அரசு அமைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது அதற்கு எதிரணிகள் வந்து என்னென்னமோ முயற்சிகளை பண்றாங்க. இப்ப தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரூர் சம்பவத்தில இருந்து, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல இருந்து, சிபிஐ என்கொயரியில இருந்து, இது கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுல இருந்து, செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரை இவ்வளவு விஷயங்களை மாத்தி 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 அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் அதை சுக்குநூறா உடைச்சு வந்துகிட்டே இருக்கு. அதன்படிதான் அவரோட பர்சனல் இஷ்யூ எடுத்து அடுத்து அட்டாக் பண்ணாங்க, அவர் ஃபேமிலி இஷ்யூ எடுத்து அடுத்து அட்டாக் பண்ணாங்க. எனக்கு பொறுப்படுறது இந்த நீங்க உங்களோட அறிக்கை கூட இது பின்புலத்துல எதிரணியில இருந்து வந்து ஏதோ ஒரு அழுத்தத்துல இது வந்து வந்ததா தான் நான் பாக்குறேன். இது தேவையில்லை சார். அப்படி ஒன்னும் ஒரு ரொம்ப உங்களை குறைச்சும் சொல்லலையே. அப்படியே சொல்லியிருந்தாலும் இதை ஒரு சென்சேஷனல் இஷ்யூ ஆக்கி காலம் பேசாது, காத்திருந்து பதில் பேசும். நீ யாருக்கு சொல்றீங்க? அப்போ உங்களை விஜய் அவர்கள் பேசலையே, அதவர்ஜினா பேசினாரு. இதோட பொருள் என்னப்படுது? இவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய என்ன நடந்திருக்காங்க? ஒண்ணும் இல்லையே. நீங்க வந்ததுக்கான என் புரிதல் இது. அதாவது அவர் சொல்றாரு, அவர் அங்கேயே இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். நீங்க நடக்கலன்னு சொல்லுங்க, அது ஏற்றுக்கக்கூடியது, அது உங்களோட கருத்து சுதந்திரம், உங்களோட உரிமை. அப்ப நீங்க என்ன சாபம் விடுறீங்களா? யாரும் வந்துடக்கூடாதா? நீங்க வரணும்னு நினைச்சு எதெல்லாம் மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதையெல்லாம் மாத்துவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்தே வர்றாருங்க உங்க தம்பி. உங்களை பின்பற்றி வந்தவர், உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு திரைத்துறையில் இருந்தவர் அவர் வர்றாரு. நியாயமா பார்த்தா உங்க சப்போர்ட் அவருக்கு தானே இருக்கணும். நீ யாரை மாத்தணும், எந்த சிஸ்டம் கெட்டு போச்சு, யாரை ஒழிச்சு வெளியில தள்ள போறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல போய் நின்றுகிட்டு அவருக்கு எதிராகவே காய்களை நகர்த்துறதுங்கிறது எந்த வகையில இது ஒரு நியாயமான செயலா இருக்கும்? இது இல்ல சார். இது வந்து மக்கள் வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அவ்வளவு ஈஸியா எதையுமே இப்பெல்லாம் கடந்து போயிட முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் அதோட உள் விவகாரம் என்ன, இது எங்க இருந்து இயக்கப்படுது, எங்க இருந்து அந்த அம்பு வருது, இந்த புறச்சூழல் என்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்குங்கிற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு யங்ஸ்டரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சொல்றேன், 2021 முன்னாடி வரையும் இந்த இளம் வாக்காளர்கள் 30 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிதா அரசியல் மேல ஒரு மதிப்பீடே கிடையாது, ஒரு புரிதலே கிடையாது. அரசியல் என்றாலே வெறுத்து ஒதுக்கக்கூடிய இடத்துலதான் வச்சிருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்று 18 இருந்து 30 வயது உள்ள அத்தனை இளைஞர்களும் அரசியலை உற்று நோக்குகிறார்கள். அரசியல்னா என்னன்னு படிக்கிறான், அரசியல்வாதி என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பாக்குறாங்க, அரசு பணம் எப்படி எல்லாம் செலவிடப்படுதுன்னு பாக்குறாங்க, நமக்கு என்ன வருமானம்னு பாக்குறான், நாம ஏன் இத்தனை லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்கோம்னு பாக்குறான். இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களோட அறிக்கை எதையும் மாத்திராது சார். தயவு செஞ்சு நான் சொல்றேன், இது மாதிரியான அறிக்கைகளை வந்து இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு நடந்து நீங்க நினைச்சதை அவர் செய்ய போறாரு சார். நீங்க என்ன செய்யணும்னு வந்தீங்களோ அதை அவர் செய்ய போறாரு. அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் கூட பண்ணாதீங்க. ஆனா அந்த வழியை கெடுத்துறாதீங்க. அவரோட முன்னேற்றத்துக்கு தடைக்கல் போட்டுறாதீங்க. அதை எப்படியாவது பின்னாடி இழுக்கிற வேலையை செஞ்சிடாதீங்க. நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு இயல்பா போட்டு நீங்க இயல்பா கூட இந்த கடிதத்தை நீங்க போட்டிருக்கலாம், அறிக்கையை விட்டுருக்கலாம். நான் அதுல மறுக்கல. நீங்க ஒரு லேட்டா கூட உங்களுக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கலாம். சரி போடலாமா வேணாமான்னு கூட யோசிச்சிருக்கலாம். சரி நம்ம இதை வந்து மறுப்பு தெரிவிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சில பேர் அட்வைஸ் கொடுத்துருக்கலாம், நீங்க கொடுத்துருக்கலாம், இயல்பா நடந்திருக்கலாம். ஆனால் பொது வெளியில உங்களை மாதிரி ஒரு புகழ் பெற்றவர், மக்கள் கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது அதற்கு வேற ஒரு பொருள் கொடுக்கும். ஏன்னா இடம் பொருள் ஏவல் இருக்கிறது. இப்ப இந்த எலெக்ஷன் நேரத்துல இந்த அறிக்கைங்கிறது வேறு விதமான, நீங்களே உண்மையிலே சொல்ல போனா நீங்க இதை நினைச்சு கூட போடலன்னு நான் எடுத்துக்கிட்டா கூட அப்படித்தான் நீங்கள் போட்டதா மக்கள் நம்புவார்கள். அது உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி களங்கம் ஆதவர்ஜினா சொன்னதுனால வராது, இந்த அறிக்கையினால வரும். அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால திரு ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றேன், ஏன்னா நானும் அவரோட ஒரு ரசிகன் அப்படிங்கறதுனால இதை நான் சொல்றேன். தயவு செஞ்சு யாரோட விஷயத்துக்கும் எதுக்கும் அடிபணியாமல் உங்களோட ரூட் எது, நீங்க இன்னும் 10 ஆண்டு காலம் நடிக்கலாம், நடிங்க, எல்லாரும் பார்க்க ரெடியா இருக்காங்க. நீங்க விட்டதை அல்லது நீங்கள் செய்ய நினைத்ததை ஒருவர் செய்கிறாருக்கும் போது உங்களோட ஆதரவு இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்க அதில் எதிர்க்காமல் அல்லது ஒரு முட்டுக்கடையாக நீங்கள் உங்களுக்கு தெரியாமலும் நடந்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களோட கடமைன்னு சொல்றேன். நன்றி.